கேப்டன் அவர்களுடைய நீண்ட நாள் ஆசை கனவு எல்லாமே பார்த்தீங்கன்னா தேமுதிகவிலிருந்து யாராவது ஒருத்தராவது பாராளுமன்றத்துக்கு போகணும் அப்படின்றது தான். இந்த ஒரு ஆசை கடைசி வரை அவருக்கு நடக்கவே இல்லை அப்படின்றது எங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய வருத்தம் அப்படின்னு விஜய் பிரபாகரன் அவர்கள் பேசியிருப்பது தற்பொழுது சமூக வலைத்தளங்களிலும் ஷேர் செய்யப்பட்டும் வருது. இதை பார்க்கும் பொழுது நிறைய பேருடைய கண்களில் கண்ணீரும் வரவழைத்திருக்கு. விருதுநகர் தொகுதி தேமுதிக வேட்பாளர் விஜய் பிரபாகரன் சாத்தூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டிருந்தாரு. அப்பொழுது பேசும்பொழுது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மறைந்து இன்றுடன் 100 நாள் ஆகுது அப்படின்னும், கேப்டன் இல்லாத 100 நாட்கள் எங்களுக்குள்ள இன்பங்கள் சோகங்கள்னு இருந்தாலுமே அதனை எனக்குள்ள அடக்கி வச்சுக்கிட்டு உங்க முன்னாடி நான் தைரியமா வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரியும், கேப்டனுடைய நீண்ட நாள் கோரிக்கை ஆசை எல்லாமே பார்த்தீங்கன்னா தேமுதிகவிலிருந்து யாராவது ஒருத்தர் பாராளுமன்றத்துக்கு போகணும் அப்படின்றது தான். அந்த ஒரு ஆசை கடைசி வரைக்கும் நடக்காமலே போயிடுச்சு. அது அவரால் பார்க்க முடியாமலேயே போயிடுச்சுன்றது எங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய வருத்தம் அப்படின்னும், கேப்டன் எங்களுக்கு கொடுத்தது தைரியம் மட்டும்தான். மக்களுக்காக மீண்டும் அதிமுக தேமுதிக கூட்டணி அமைந்திருக்கு. கேப்டன் மறைந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் கோடிக்கணக்கான மக்களுடைய மனங்கள்ல வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார் அப்படின்னும், எனது தாய் என்னுடைய பிரச்சாரத்துக்கு வரல, தந்தையும் என் கூட இல்ல, உங்களை நம்பி மட்டுமே அனுப்பியிருக்காங்க அப்படின்னு அவர் பேசியது பலருக்கும் நெகிழ்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு. நீங்கள் தான் என்னை இதுக்கப்புறம் பார்த்துக்கணும், நான் உங்க வீட்டு மகனா இதுக்கப்புறம் உங்களுக்காக கண்டிப்பா உழைப்பேன் அப்படின்ற மாதிரியும் பேசியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம கேப்டனுடைய ஆசை மக்களை தங்கத்தட்டில் வச்சு தாங்கணும் அப்படின்றது தான். அதே மாதிரி அவருடைய ஆசையை பூர்த்தி செய்வதற்காக தான் நான் வந்துட்டு விருதுநகர் தொகுதியில் உங்களுக்காக வந்திருக்கேன் அப்படின்னும், நான் தனியாக வெற்றியை நோக்கி போக முடியாது, மக்களாகிய நீங்கள் என்னுடன் இருக்க வேண்டும், உங்களுடைய ஆதரவும் அன்பும் எனக்கு கண்டிப்பா வேண்டும் அப்படின்ற மாதிரியும், முரசு சின்னத்திற்கு எல்லோரும் வாக்களிங்கள் அப்படின்ற மாதிரியும் கேட்டிருந்தாரு. ஆனா அவர் தற்பொழுது விஜயகாந்த் அவர்கள் குறித்து பேசியது தற்பொழுது சமூக வலைத்தளங்கள்ல பலருக்கும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம டிபிடி நியூஸ் டெஸ்க் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றேங்க.